Hi friends, welcome back. This is your Arul. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்னடா சொல்ல போகிறதுன்னு கேட்குறீங்க. ஆமாங்க, நம்மளோட மல்லி இருக்காங்க இல்லையா, மல்லியும் அரவிந்தும் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதை பார்த்து கண்ணீர் மல்க அப்படியே விஜய் ததும்பி அழுறாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தம் முடியுன்னு பார்த்தா கல்யாணமே முடிஞ்சிச்சிங்க. திருட்டு கல்யாணம், ரகசிய கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மல்லி இப்படி மாறுவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. நீங்கள் எதிர்பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி என்னடா எதிர்பார்த்துருந்தா அப்படி தானே கேட்குறீங்க. ஆமாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மல்லியோட கேரக்டர் ஃபுல்லாக மாறிடுச்சுங்க. அரவிந்தா விஜய் ஏன் இப்படி பண்ணான்னு கேட்க போகிறாரு. ஏன் புருஷனை கேட்க நீ யாருடா, ஃபஸ்ட்டு நீ யார், இங்கே ஒரு பூச்சி இப்படி தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த மாதிரி இப்படி போயிட்டுருக்குங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை விடுங்க, நம்ம சீரியலுக்கு போவோம். நீ யாரா ஏன் புருஷனை கேட்குறதுக்கு அப்படின்னு டக்குன்னு புருஷன்றாங்க அரவிந்த. ஆமாங்க, கல்லானாலும் கலவன், புல்லானாலும் புருஷன், தாலி கட்ட கணவனே அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் விட்றாங்க. ஆனால் என்னங்க பண்ணுறது, நம்ம விஜய் கூட தான் மல்லி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அப்போ விஜய் தானே மொதல் புருஷன், அப்போ விஜய்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. ரெண்டாவது புருஷனுக்கு உள்ள மரியாதை கொடுத்தா மொதல் புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் இவங்க கொடுக்க தவறிட்டாங்க. நண்பர்களே, அதை நம்ம தான் ஞாபகப்படுத்தணும் அவங்களுக்கு. ஸோ எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், மல்லி மரியாதை கொடு அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் அதே மாதிரி பண்ணி விட்றேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் எதுக்கு வந்தாங்கன்னா, நம்ம வெண்பா குட்டியை நிஷா கூப்பிட்டு போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெண்பாவை யாராலையும் தடுக்க முடியாது, அவள் போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க. இதுக்கு ஒரே வழினா மல்லியால் மட்டும்தான் தடுக்க முடியும். மல்லி தான் அப்ரூவ்டு அம்மா, மீன்ஸ் அப்ரூவ்டாக கவர்மெண்ட் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணி இவங்க தான் வைஃப் விஜயோட, மல்லி வெண்பாவோட அம்மா அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆன ஒரே ஒரு பொண்ணு மல்லி தான். ஸோ மல்லியால் மட்டும்தான் வெண்பாவை மீட்டு கொண்டு வந்து கொடுக்க முடியுன்றது விஜயோட நம்பிக்கை. அதனால் மல்லி காலை பிடிக்கிறார், கையை பிடிக்கிறாரு. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. மல்லிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. என் புருஷன் சொல்லாமல் நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதான் நான் தான் பர்மிஷன் கொடுத்துட்டுலாம் வா போகலாம் நம்ம விஜய் சொல்ல. ஹெடை முட்டாள், நான் சொன்னது எனக்கு காலி கட்டின ஏன் புருஷன் அரவிந்த் மாமா சொன்னால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொதிக்கிறாரு நம்ம விஜய். அதை பார்க்கும்போது எனக்கு இப்படி தாங்க ரத்தம் கொதிக்குது, இருமல் வருது. ஸோ என்ன பண்ணுறது, ஆனால் என்ன நடக்குன்னு தெரியல. நம்ம மல்லி விஜய் கூட போயிட்டு விஜய்க்கு உதவி பண்ணுவாரா மாட்டாரா, இல்லை நம்ம அரவிந்த் நல்ல மனசுக்கோட அனுப்புவாரா மாட்டாரா, இப்படிலாம் கொஸ்டின் என்கிட்ட கேட்கணும்னு நிறைய இருக்குங்க. ஆனால் என்னங்க பண்ணுறது, சீரியல் இப்படி நடக்கலையே, அதனால் என்கிட்ட கொஸ்டினே இல்லை. ஏன்னா நம்ம டைரக்டர் என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வைக்கிறன்ற பேரில் ஒரே ஒரு அரைச்சமாகவே திரும்ப அரைச்சி ஓட்ட வடையில் ஏன் ஓட்டை வந்துச்சு, உளுந்த வடையில் ஏன் உளுந்து இருக்குன்ற மாதிரி இதே கேள்வி வச்சு டென்ஷன் பண்ணுறாருங்க. இப்படி போயிட்டுருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு தரத்தில் காலை போட்டு நோண்டிகிட்டு இருக்கான். காரணம், அவங்ககிட்ட ஐடியா இல்லை. என்கிட்டயாவது ஐடியா இருக்குது, இப்படி ஒரு கேள்வியை கேட்டு உங்களை சந்தோஷப்படுத்தலாமேன்னு. ஆனால் அவங்ககிட்ட ஐடியாவும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான் முட்டாள் மாதிரி. பார்த்தீங்களா, சுண்டு வரல கட்டுறான் பைத்தியம். அது எந்த வரல காட்டுன்னு கூட தெரியல, அவ்வளோ தத்தி மாடாயிட்டாங்க. சரி, இந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம், சீரியலுக்குள்ளே போவோம். ஸோ நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye அப்படின்னு சொல்லிட்டு போகிறவன் நான் கிடையாது. நைட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் குட் நைட்.